வணக்கம். சிறகடிக்காத சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் அந்த ஷோரூம் விளம்பரத்துக்கு பணத்தை ஏமாத்தினாருங்கிற விஷயம் அந்த டைரக்டர் மூலமாக வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இதை தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு போனோடனே சரியாக கோவப்படுறாங்க எல்லாருமே. அப்போ மனோஜ்கிட்ட கேட்குறாரு அண்ணாமலை, நீ எல்லா விஷயத்துலையுமே இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தையும் ஏமாற்றிக்கிட்டே இருப்ப, இது உனக்கு வாடிக்கையாகவே போச்சு, அப்படியே விட்டு விட்டு இன்னும் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்ட. அவங்கவுங்க உழைப்பை அவங்கவுங்க கையில் கொடுக்கணும்ல. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு தான் உனக்கு ஒரு பிரயோஜனப்படுத்துறதுக்காக வராங்க. நீ அந்த பணத்தையும் ஏமாற்றி வச்சுக்கிட்டு இருந்தால் என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட கேட்குறாங்க அண்ணாமலை. அப்போ மனோஜ் வழக்கம் போல் சமாளிக்கிறது விதமாக, அப்பா நான் முடிஞ்சோடனே கொடுக்கலான்னு பார்த்தேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, நடிக்காதல, நீ எப்படி ஆள் ஏது ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆளுக்கு 25,000 மேனிக்கு 2 லட்ச ரூபாயை வாங்கிக்கிட்டு ஒன்றுமே வராத மாதிரி, ஏங்க நம்ம கடை தானே, நம்ம கடைக்காக நீங்கள் விளம்பரம் பண்ண மாட்டீங்களா, அப்படியா இப்படியா, என்னெல்லாம் ஏமாத்தனம் பண்ணுத அப்படிங்கிறாங்க. ரவிக்கு சரியான கோவம் வந்துடுது. ஒன்றாலும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடச்சதை தூக்கிட்டு வாங்க போகிறாரு. முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிடிக்கிறாங்க. உடனே, டேய் ரவி, நான் கூட இந்த விளம்பரம் ஆடு முடிஞ்ச உடனே நான் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, நடிக்காதீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஏதாவது ஒரு விளம்பரத்துக்கு நடிக்க வைக்கிறதா இருந்தால் பணம் கண்டிப்பாக கொடுத்தா நடிக்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும்னு நினச்சேன் அப்போமே, ஆனால் இப்போ சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மீனாவும் சொல்கிறாங்க, ஏங்க இப்படிலாம் ஒரு பெரிய ஆள் நம்மளை நடிக்க சொல்கிறாங்கன்னா சும்மியாங்க நடிக்க சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க கருத்தை தெரிவிக்கிறாங்க. இங்கே கல்லூலி மங்க மாதிரியே நிற்காரு மனோஜ். இங்கே ரோகிணி உணர்ந்தியாதம்பா பப்பா அப்படின்ற மாதிரி அவங்க நிற்காங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கோவம். விஜயா மனசுக்குள்ளே என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு மட்டும் ஒரு 10,000 செலவுக்கு வச்சுக்கோமா, நீ ஆக்ட் பண்ணுறலாமா அப்படின்னு சொல்லி தாங்கையிலேருந்து கொடுத்த மாதிரி கொடுத்தானே, அப்படி பார்த்தாலும் என் வீட்டுக்காருக்கு எனக்கு சேர்த்து 50,000 40,000 ஆட்டை போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கர கோபமாக இருக்காங்க. உடனே, டே ரவி நீ விடு, நான் என் ஸ்டைலில் அவனுக்கு 4 பூசை கொடுத்தா சரி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி மனோஜை வெளுன்னு வெளுக்காரு. இங்கே ரவி பிடிச்சிருக்க, அங்கே முத்து பிடிச்சிருக்க மனோஜ் ரொம்பவே மிரண்டு போகிறாரு. இப்படி இருக்கையில் அண்ணாமலையும் விஜயாவும் விடுங்கடா அப்படின்னு சொல்லி விலக்கி தள்ளி வச்சுருக்குறாங்க. மனோஜ் நேராக போய் விஜயா முன்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க. விஜயா தூரக்கூடாது அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்குமே சரியான கடுப்பு தான். ஏன்னா பண விஷயங்கள் விஜயாவுக்கு பயங்கரமாக இருக்கும். பணம் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு சாராம்சம். அப்படிங்கும்போது பணத்தை நம்மக்கிட்டே ஏமாற்றிட்டானு சொல்லி அவங்களுக்கு ஒரு கடுப்பு இப்படியே இருக்குது. ரோகிணிக்கு என்ன சென்னை தெரில, மனசு ரூம்பு பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, என்ன எங்கே போகிறான் அவன் புருஷன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், என்ன முத்து அப்படின்னு, நொன்ன முத்து அங்கே வா அப்படிங்கிறாங்க, உட்காரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் அந்த பணத்தை போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. எந்த பணம்பா அப்படிங்க, எந்த பணமா, விளம்பரத்துக்கு நடித்த பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே உள்ளே போய் 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்து வராங்க. பார்த்தீங்களாப்பா, பணத்தை மொத்தமாகவே ஆட்டையை போடணும்னு நினச்சிருக்கான். ஆனால் தெரிஞ்சதுனால இப்போ திணறான். அந்த டேரக்டர் சொல்லணும்னா உண்மையிலேயே மறைச்சிருப்பான்பா. இவன் சொல்லுத மாதிரி ஆக்டிங் முடித்த உடனே நம்ம விளம்பரத்துக்கு நடித்து முடித்த உடனே தந்துடலாம்னு நினச்சோம்னு சொல்லுவான். பார்த்தீங்களா, இது முற்றிலும் போய்ப்பா அப்படிங்கிறாங்க. அவனை பற்றி தான் தெரியுமே. டே மனோஜ், இப்படிலாம் நீ பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 50 ரூபா கொடுக்காங்க. அப்போ அண்ணாமலை ஒரு 1.5 லட்ச ரூபா கணக்குக்கு எடுத்துக்கிட்டு 50,000 கொடுக்காங்க. அப்போது அண்ணாமலைகிட்ட முத்து சொல்கிறார், எப்பா அவன் ஷோரூமுக்கும் சேர்த்து தான் விளம்பரம் எடுத்துருக்கு, அப்போ அவன்கிட்ட பணம் கொடுக்க தேவையில்லை, அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, அப்பா போதுமான பணம் அப்பாக்கிட்ட என்ன இருக்குது, பென்ஷன் பணமாக இருக்குது. இப்போ பணம் தேவை அப்படிங்கிறது யாருக்கு தெரியுமா, மீனாவுக்கும் முத்துக்கும் ரவிக்கும் சுருதிக்கும் தான். இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குமே ஷேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. உடனே அண்ணாமலாட்ட மனோஜ் சொல்கிறாங்க, எப்பா எங்கள் உங்கள் 50,000 இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. டே, உன் கடைக்கு உனக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க, நியாயப்படி நீ அவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்கணும், கூடவே நீ கொடுத்துருக்கணும். உனக்கு இதில் லாபங்கும் போது நீ உன் ஷேரிங் கொடுக்க தானே செய்யணும். அதான் 50 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டேன், ஆளுக்கு 25 ரூபா கணக்கு பண்ணி சரிதானா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க நம்ம பங்கையாவது வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, டே ரவி ஆளுக்கு ஒரு 25,000 கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு 25,000 எடுத்து விஜயாட்ட கொடுத்துட்றாங்க. எப்போ அவங்க பங்கு கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜ் திருன்னு முழிக்காரு. நம்ம பங்கா ஆளுக்கு 25,000 அட்டை போட்டணும்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. இப்போது ரவிக்கிட்டேயும் ஒரு 75,000
விஜயா ரவிக்கிட்டே ஒரு 75,000, முத்துக்கிட்டே ஒரு 75,000 இருக்குது. விஜயாவுக்கு கூட ஒரு 10,000 இருக்குது. ஏன்னா மனோஜ் ஏற்கனவே ஒரு 10,000 கொடுத்துருக்குறாரு தான் கையிலேருந்து. இப்படியா இருக்குது. இப்படி இருக்கையில் வந்து விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்கும். நம்மளுக்கு 50 ரூபா தான் கிடச்சி, 50 60 ரூபா தான் கிடச்சிருக்கு, அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் 75,000 கிடச்சிருச்சு அப்படிங்கிற பொறாமையில் இருக்காங்க. உடனே மீனா கிளம்பி நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. மீனாங்க பாரு, நம்ம கையில் காசு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக செலவாக தான் செய்யும். என்ன நம்ம வந்து இருக்கிறதுலே லோ பட்ஜெட்டில் இருக்கோம். மிடில் கிளாஸு வந்து ரவி, நம்ம ரொம்ப லோ கிளாஸாகவே இருந்துக்கூடாதுல்ல மீனா. 75,000 நோட்டு வீணாக செலவாயிரும். வா நம்ம ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் 75 ரூபாய்க்கு எடுத்துடலாம், அந்த டிவி முடிய போகுது, என்ன இதையும் நமக்கு எடுத்துகிட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்மளுக்கு கடை இருக்கலாம் அப்படிங்கிறாங்க மீனா. கடை எப்போ தான் நம்மளுக்கு இல்லை, எப்போவுமே இருக்க தான் செய்யும். அதுலேயும் கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா என்னத்தையாவது நம்ம செலவுக்கோ வட்டிக்கோ கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. முத்து நீ சொல்லுவது சரி தான், போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, முத்து இந்த பணத்தையும் வச்சுக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் வச்சுக்கோங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிமா அது எதுக்கு நீங்கள் கொடுக்கணும், உங்களுக்கு பணம் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மனோன்னு சொல்கிறாரு, டே ரவி உனக்குள்ள பணம் தானே, ஒன்றும் உனக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட கொடு அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட கொடுக்கணுமா, போடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க நேராக போகிறாங்க. அந்த பழைய காரை இருக்கக்கூடிய அந்த அண்ணனை போய் பார்க்காங்க. அவர் தான் அங்கே மேனேஜராக இருக்கிறாரு. முத்து வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே ஒரு செகண்டில் ஒரு கார் பார்க்கணுண்ணே, பட்ஜெட் வந்து 75,000ண்ணே அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு 25,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி மீனா அப்படிங்கிறாங்க. வச்சுருந்தேங்க, நான் கொஞ்சம் வேறு கதைக்கு சேர்த்து வச்சுருந்தேன், நான் தம்பி கதைக்கு இது பண்ணையில் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அண்ணே 1,00,000 அப்படிங்கிறப்போ, தம்பி 1,00,000 சூப்பர் கார் இருக்குது வா, அந்த காரோட விலை வந்து 4,00,000, 1,00,000 கட்டினா தந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணே 4,00,000 ஓவர்ண்ணே அப்படிங்க. தம்பி செம்மையாக இருப்பான் சரியா, டாப் வந்து பயங்கரமாக கலரும், செம்மையாக இருக்கும், அந்த ஏர்பேக் இருக்குது இந்த ஏர்பேக் இருக்குன்னு பயங்கரமாக சொல்லிட்டாரு. அப்படியாண்ணே சரிண்ணே ஓகேண்ணே அப்படிங்கிறாங்க. கார் சூப்பராக இருக்கும், புத்தம் புது காரு. ஒரு ஆள் வாங்கியிருக்கிறாரு, அவருக்கு வந்து அவரோட ராசிக்கு அந்த கலர் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு அந்த காரு. அவருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப கிலோமீட்டரே ஓட்டலை, அந்தளவுக்கு உள்ள சூப்பர் காரு. உடனே செல்வத்தை வர சொல்கிறார். செல்வம் நீங்கள் காரை விட்டுட்டு சும்மா பஸ் ஏறி வா, நம்ம ஷோரூமுக்கு வா அப்படிங்கிறாங்க. அந்த ஷோரூமுக்கு போகிறாங்க. என்னடா முத்து அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த காரை செலக்ஷன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிற, ரொம்ப சூப்பராக இருக்குடா அப்படிங்கிற. எவ்வளோ அப்படிங்க, 4,00,000. 4,00,000 4,00,000 யாரும் தரமாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. தாராங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி 4,00,000 தான், அந்த காரு 7,00,000 விற்க வேண்டிய காரு, அவருக்கு ஏதோ இந்த கலர் பிடிக்கல அப்படின்ட்டாரு. கலர் நல்லா தான் இருக்குது, அவர் ராசிக்கு செட் ஆகணும்னு கொடுத்துட்டாரு. சூப்பர் காரு, செகண்ட் நம்ம வந்து ஃபுல்லாக வாங்க முடியாதுல்ல, அதனால் 4 ரூபாய்க்கு போட்டிருக்கு. தம்பி 1 ரூபா கட்டிருக்காப்புல, இன்னும் 3 ரூபா டிவி அப்படிங்கிறாங்க. வந்து 2 கார் இருக்குல்லடா அப்படிங்கிறாங்க. ஆமாடா போனால் வேற ஒன்றா என்னத்தையாவது உங்களுக்கு வருமானம் வரும்ல அப்படிங்க. அதுவும் சூப்பர் தான். சரி ரைட்டு, உன் பழைய காரை நான் எடுத்துகிட்டு ஸ்டாண்டுக்கு போயிட்டுமா அப்படிங்க. அம்மா ஸ்டாண்டுக்கு போயிரு, நான் இதை கொண்டு வீட்டில் கொண்டு அப்பாட்ட கொடுத்து பூஜை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி முத்து அப்படிங்கிறாங்க. மீனா போய்ட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரை எடுத்து போகிறாரு. இங்கே முத்தும் மீனா அந்த காரை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா கொஞ்சம் வெளில வந்து பாருப்பா அப்படிங்கிறாங்க. விஜயாவா அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒவ்வொரு சோப்பிட்டப்பாவா அவன் கொண்டு வந்துடுவான், அவன் பின்னாடியே போய் பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. எப்பா நல்ல சோப்பிட்டப்பா தான்ப்பா அப்படிங்கிறாங்க. மீனாவும் திரிக்கிறாங்க. அப்போ எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. ஸ்ருதி ரவியுமே வந்துடுறாங்க கூப்பிடாமையே. அப்புறம் வந்துட்டு மனோஜும் ரோகிணியும் ரொம்ப கடுப்பில் வெளில வராங்க. வந்து பார்க்குறாங்க, காரு ரொம்ப செமையாக ரொம்ப ராயலாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஏங்க இந்த கார் எப்படிங்க 1,00,000 கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. 1,00,000 இல்லை 4,00,000 அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ இவங்ககிட்டலாம் பணம் இருக்குது தானே செஞ்சுருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு என்ன சிந்தனை அப்படின்னா, அப்போ அந்த 2,00,000 இவங்க தான் அட்டையை போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கண்ணுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோவம். இங்கே ரோகிணிக்கு சரியான கடுப்பு, நம்மக்கிட்ட வாங்கின பணத்தை வச்சே இவங்க இன்னொரு கார் வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜுக்கு இந்த காரை அப்போ சுற்றி பார்க்குறாரு. டேய் முத்து இந்த கார் எப்படிடா 1,00,000 தந்தாங்க அப்படின்னு. டேய் 1,00,000 தரலடா, புரிஞ்சுக்கடா, இந்த கார் வந்து 1,00,000 நான் கட்டியிருக்கேன். என் வீட்டிலேருந்து போகும்போது ஒரு 75,000 தான் இருந்துச்சு அப்படின்னு. 75,000 அந்த 75,000 தான் இருக்கணுமா, மீனாக்கிட்ட 75,000 இருந்துச்சு, அதை போட்டு தான் வாங்கியிருக்கோம். 4,00,000 காரு மீதி டியூ கட்டணும் அப்படிங்கிற. டேய் அந்த 2 காருக்கு நீ டியூ கட்டணும்டா அப்படிங்கிறாங்க. என் மேலே உனக்கு ரொம்ப தான் பாசம், அதை நான் டியூ எப்பவுமே கட்டி முடிச்சிட்டேன், முடிஞ்சது, அதனால தான் அடுத்த கார் தந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டே முத்து அந்த மனோஜ் உன்னை வந்து அந்த சந்தோஷ் சார்கிட்ட 50 கார் வச்சுருக்காங்க 50 கார் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி சொன்னதாக நீ என்கிட்ட சொன்னேன். உடனே மனோஜ் முடிக்கிற அப்பாட்ட உள்ளதை சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. டே மனோஜ் நான் அப்பாட்ட எதையுமே சொல்லிடுவேன், அப்பாட்ட என்னால் எதுவுமே மறைக்க முடியாது, அப்பா வந்து எனக்கு எல்லாத்துக்கும் மேலே, அதனால் அப்பாட்ட எல்லாம் உள்ளதுன்னு சொல்லிடுவேன், நீ ஏமாத்துனதையும் அப்பாட்ட சொல்லிட்டேன், என்ன அப்பா அவன் சொன்னதை நிஜமாகி காட்டுறேன்ப்பா, 50 கார் வாங்குவோம்ப்பா, 50 காரையும் நீ தான்ப்பா ஓப்பன் பண்ணி வைக்க அப்படிங்கிறாங்க.
அண்ணாமலை சிரிக்கிறாங்க. ஏங்க இந்த ஒத்த காரை எப்படியோ வாங்கிட்டான், அதுவும் மனோஜ் போட்ட தரிசனத்தில் வாங்கிட்டான், இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறாங்க. விஜயா கொஞ்சம் திருத்தம், அவங்க உழைப்புக்கு பணம் கிடச்சிருக்கு, அதை வச்சு வாங்கியிருக்காங்க சரிதானா. அதே மாதிரி யாரோட தரிசனத்தில் வாங்கலை, எந்த வார்த்தையும் என்றைக்கும் சொல்லாத. ஏன் மனோஜ்னா 3 மாதம் 4 மாதம் கடை வச்சுருக்காங்க, அப்படி என்னத்தை வாங்கிட்டான், இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான், மேலும் கடன்காரனாக தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. நான் எங்கப்பா கடன்காரனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அந்த நேரத்தில் ஒரு ஆள் வராரு. மனோஜ் சார் அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க எல்லாருமே, ஏன்னா வீட்டு வாசலில் தான் எல்லோரும் காரை பார்த்துட்ருக்காங்க. அப்போ என்ன அப்படிங்கிறாங்க. என்னவா சார், என்ன பேங்க்லேருந்து அனுப்புனாங்க, எங்கள் கிரெடிட் கார்டுக்கு வந்து 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கீங்க, இன்னும் கட்டவே இல்லையா சார், மேனேஜர் என்ன அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு சார், எப்போ சார் கட்டுவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே மனோஜ் பார்க்குறாங்க. உடனே மனோஜ் ஒன்று விடல, எல்லோரும் இருக்கும்போது சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நான் மேனேஜர்கிட்ட என்னன்னு பேசுகிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சார் எப்படியும் கிளம்ப முடியாது, ஒரு டிவாக தந்தால் தான் கிளம்ப முடியும், வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லப்பா அப்படிங்கிறாங்க. டேய் பேங்க்லேருந்து வரேன், ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாரு முத்து. உடனே சார் நான் சொல்கிறேன், மனோஜ் சார் வந்து கிரெடிட் கார்டுக்கு 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு கட்டவே இல்லை சார், ஒவ்வொரு முறை வரும்போதும் போயிட்டு வாங்க, அடுத்த வாரம் வரேன், அப்படி வரேன் இப்படி வரேங்கிறாரு, எங்களுக்கு ஒரே நெருக்கடியாக இருக்குது, அவர் தரலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் அப்புறம் ஆக்ஷனில் இறங்கினா அப்புறம் என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும் சார் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இங்கே பாரு, இப்போ தான் உனக்கு பெரிய டீலர்ஷிப் வரப்போகுது, அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறாங்கிற, இந்த மாதிரி நேரத்தில் நீ பணத்தை கட்டல வைக்கலன்னு சொன்னால் அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா உனக்கு கடையே இல்லாமல் போயிடும், அப்புறம் நீ எப்படி தொழில் பண்ணுவ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் வந்து கண்ணாடியை கலத்திக்கு திருதுன்னு முழிக்காத, ஒரு டியூ எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அண்ணாச்சி ஒரு டியூ வந்து 15,000 வருது, 15,000 கொடுத்தாருன்னா ஓரளவு நம்ம பேசலாம் அப்படிங்கிறாங்க. முதல்ல 15,000 கொடுத்து விடு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாச்சி திருதுன்னு முழிக்காரு. உடனே அண்ணாமலை விஜயா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் கையில் பணத்தை இருக்குல்ல அதை கொடு அப்படின்னு சொல்லி டபார்ன்ட்டு எடுக்காங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. அந்த 50,000 வாங்கி அப்படியே கையில் கொடுத்துறேன், தம்பி இதை வச்சுக்கிடுங்க, ஏன்னா மீதியை அவன் கட்டுவான் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் 50,000 அப்படியே வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா விடு, உன் மோகன் தான் காசு, உன் மோன்ட்டே போ, உன் கதைக்கே போட்டும், சரி சார் போயிட்டு வரேன், இதை நான் வரவு வச்சுக்கிறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. மனோஜ் வீட்டுக்குள்ளே வா அப்படிங்கிறாங்க. ஆஹா அப்பா என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பம்மிக்கிட்டே போகிறாங்க. உடனே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. முத்து, நீ கார் வாங்கினேன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறதா, இல்லை உங்கள் அண்ணன் வந்து தொழில் பண்ணுறேன்னு சொல்லி ஊருக்கு பூரா கடன் வாங்கி வச்சுருக்கானா அதை நினச்சி நான் கவலைப்படாதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா நான் அந்த கிரெடிட் கார்டு லோன் மட்டும் தான் 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், வேறு என்ன கூடப்பா கடன்ப்பா வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. கடன் வாங்கியிருக்கேன், அப்போ அந்த மாணிக்கண்ணங்கிட்ட 6 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், எதுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா மாணிக்கண்ட வாங்கினது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அவரே என் கூட வாக்கிங் தாண்டா வந்துட்டுருக்காரு, என்கிட்ட சொல்லி 2 வாரம் ஆச்சு, உங்கள் பையன் உங்கள் பேரை சொல்லி கடை வாங்கிட்டு போனான், சரி அண்ணாமலை நம்ம பையன், அண்ணாமலைன்னு வாக்கு மாற மாட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், உங்கள் பையன் வட்டியும் தர்றதில்லை அசலையும் தர்றதில்லை, ஒழுங்காக தர சொல்லுங்கண்ணே, உங்கள் முகத்துக்காக தானே பார்த்துட்ருக்கேன், இல்லைன்னா நான் வந்து கடையில் போய் நின்றுவோம்னே, அப்புறம் வியாபாரமும் நடக்காது, அவர் தொழிலும் பண்ணிட மாட்டார், எனக்கு வந்து அண்ணாமலைன்னு முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் பொறுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒழுங்கு மரியாதையாக அந்த 2 கடன் அடைச்சிடும், அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ 2 கடன் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. 2 கடன் தானே, வேறு எதுவும் வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே சரி 16 லட்ச ரூபா இப்போ கடன் சொல்கிறேன், இந்த 16 லட்ச ரூபாய்க்கு என்ன செஞ்ச அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒன்றுமே சொல்ல முடியாமல் முழிக்கிறாங்க. சொல்லுடா 16 லட்ச ரூபாய்க்கு என்னடா செஞ்ச அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கினேன்னா, ரோகிணிக்கு தாலி செயின் வாங்கினேன்னா, அம்மாவுக்கு சேலெல்லாம் வாங்கினேன்னா, அப்படி இப்படின்னு கணக்கை சொல்லிகிட்டே வராரு. அப்போ எதுவுமே நீ பிரயோஜனமாக பண்ணலை, அப்பா பிரயோஜனமாக அந்த பார்ட்டி வச்சாங்களாப்பா, அதுக்கு செலவு பண்ணதுக்கும் வட்டி வாங்கி தான் அந்த 6 லட்ச ரூபா வாங்கி தான்மா பண்ணேன், இந்த கிரெடிட் கார்டு எடுத்ததெல்லாம் வந்து வீட்டு தேவைக்கு, அப்புறம் வந்து அந்த பார்ட்டிக்கும் கொஞ்சம் செலவு பண்ணப்பா அப்படிங்கிறாங்க. வீட்டு தேவைக்கு எதுவுமே செலவு பண்ணலை, ஆடம்பர தேவைக்கு 50,000 ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு உனக்கு வாட்சி தேவையா, அது போக உனக்கு இப்போ எதுக்கு ப்ரேஸ்லெட்டு, கையில் செயின் கழுத்தில் செயின்லாம் வந்து நீ கடன் வாங்கி போடக்கூடாது, உழைச்ச அதில் மிச்சத்தில் போடணும், எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க. இப்படி இப்போ உல்டா பண்ணுறதுக்கு நீ எதுக்கு கடன் வாங்கி இது பண்ணணும், இப்போ பாரு நீ கடன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல் வந்து சத்தம் போட்டு போகிறாங்க, நீ தொழில் பண்ணுறவன் உன் கடையில் போய் ஏதாவது பேசணும், உனக்கு தொழில் ஓடுமா, சும்மையே ஓடலை வைக்கலை வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் இப்படி கடன் வாங்கிட்டு வந்தால் என்ன கதை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனேப்பா இன்னுமே இந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இன்னுமே நீ இப்படி வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, இழுத்து மூடிட வேண்டியதான், ஒன்றும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது,
உன் கடை இருக்க போய் தான் அதை மதித்து ஒரு மரியாதையாக மதித்து சந்தோஷ் சார் வந்து உனக்கு பெரிய டீலர்ஷிப் தராங்காரு. நீ கடை இல்லைன்னா எப்படி தான் நடத்துவ? நீ சாதாரண டிரைவருங்க. எனக்காவது 3 கார் இருக்குது, அதை வச்சு ஓட்டி பொழைச்சிப்பேன். உனக்கு அந்த கடை இல்லைன்னா உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, புரிஞ்சுக்க. இல்லைன்னா உன் வீட்டம்மா பார்லருக்கு போகிறதுலாம் பின்னாடி போய் அங்கே போய் சீட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, டேய் சீட்டு கொடுத்தாலும் எங்கள் சொந்த பார்லரா அப்படிங்கிறாங்க. எப்பா சொந்த பார்லரா அப்படிங்கிறாங்க. நான் நம்மளை சொல்கிறாங்க, முத்து விடு, சொந்த பார்லர் இல்லையோ உன் வேலையை நீ பார்க்கணும், ரோகிணி வேலையை அவள் பார்க்கணும். அப்போ தான் உனக்கு மறுவாதி இருக்கும். சரிதானா? கடன் வாங்குறத சோழியை விடு. என்ன, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைச்சவனும் கெட்டான், புதுசாக கடன் வாங்கணும்னு கெட்டான். சரிதானா? இருக்கிறத வச்சு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். தவிர்த்து கடன் வாங்கி நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். எல்லாராலையும் கடன் வாங்கி ஜெயிச்சிட முடியாது. சரிதானா? கடன் வந்து ஒரு சுமை தான். இதைதான் பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, கடன்பட்டோர் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொடுமையிலே பெரிய கொடுமை என்னென்னா கடன் தான். அந்த கடனை வந்து மாதிரியான கொடுமை எதுவும் கிடையாது. இதுதான் உண்மை நிலை. ஏன்னு கேட்டால், உங்கள்கிட்ட 5 ரூபா இருக்கோ 10 ரூபா இருக்கோ இல்லையோ, நெஞ்சை மலர்த்திட்டு நம்ம பாட்டில் லாந்தலாம். நீ கொடுத்த கடன் வாங்கிட்டு அவனை நீங்கள் பார்த்து நெஞ்சை மலர்த்திக்கிட்டு லாந்தினேன் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன நினைப்பான், என்ன பேசுவான் அப்படின்னா, என்கிட்ட கடன் வாங்கிட்டு அவன் தோரணையாக போகிறான் பாரு அப்படிமா. அதனால தான் அவமானத்தில் அந்த நேரத்தில் தலகை வந்து லாந்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடன் வாங்கக்கூடாது. கடன் இல்லாத வாழ்க்கை தான் சிறக்கும். அதை புரிஞ்சுக்கோ. முத்து வந்து கார் லோனில் வாங்கியிருக்கான்னா அவன் அடைச்சிருவான், அதுவும் ஒரு வகை கடன் தான். ஆனால் முன்னேற்றத்துக்கு உள்ளது வழி. நீ கடன் வாங்கி ஆடம்பர செலவு பண்ண வச்சேன்னா அது ஏற்புடையது கிடையாது. இனிமையாவது ஒழுங்காரு, இல்லை நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. சரிப்பா, இன்னும் நான் கடன் வாங்க மாட்டேன்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்கேயாவது ஆள் இருந்தால் தானே சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்க, கொடுக்கத்தானே சின்ன அவன் திருப்பி தரமாட்டாம்ல அப்படிங்கிறாங்க. டேய் சும்மாறா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் கொண்ட ரூமுக்கோ அப்படிங்கிறாங்க. ரூமு கூப்பிட்டு விஜயா வெளுன்னு வெளுக்காங்க. டேய் இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கேடா, இன்னும் தெரியாமல் கடன் எவ்வளோ கடன்டா வாங்கி வச்சுருக்கேன்? இந்த முத்து மீனா முன்னாடி நீ வந்து தலையை கவுந்து வைக்கிறதுக்கே உனக்கு தான் இதான் வேலையாடா. என் பையன் மனோஜ் தான் பெரிய ஆள், என் ரோகிணி தான் பெரிய ஆள் நான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில் நீ அவங்க முன்னாடி நான் அவமானப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வெளுன்னு இருக்காங்க. ஆண்டி விடுங்க, யாருனே முத்து ரவியுமே மேலே கை வச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏமா கை வச்சாங்க? இதை முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே, அவங்ககிட்ட கூட சொல்ல வேண்டாம்டா, என்கிட்டயாவது உண்மையாக சொல்லியிருக்கணும்ல. அம்மா ஜோடிக்கு 50,000 தந்தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட 10,000 வந்து நீ ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லி வெளுக்காங்க. கடைசியில் அந்த 50,000மும் அப்பா வாங்கி கொண்டு அந்த பேங்க்காரங்க கொடுத்துட்டாரு இப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்களுக்கு வேணால் நான் கொஞ்சம் தரமா அப்படின்னு, நீலாம் பேசுகிறாடா அப்படிங்கிறாங்க. அம்மா சரிம்மா அப்படிங்க. சாரிம்மா பூரிம்மா அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. கடுப்பில் நேராக ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே முத்து மீனா நான் வண்டிக்கு போய்ட்டு வரேன் அப்படிங்கிறேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மீனாவும் போய் வரதுக்கு போயிடுறாங்க. இப்படியா இருக்குது. அங்கே சந்தோஷ் சார் வந்து டேரக்டரை கூப்பிட்டு பேசுகிறாரு. ஏன்னா எல்லாருமே கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. சார் எல்லாருமே பண்ணிட்டாங்க, முதல்ல சொதப்புனாங்க. அந்த சந்தோஷ் சார் வந்து பணம் கொடுத்தாலும் நடிக்க சொன்னார், ஏன் ஒழுங்காக நடிக்கலை அப்படின்னு நான் கேட்கல. எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அந்த மனோஜ் வந்து இந்த 2 லட்சத்தையே ஏமாத்துறாரு சார், கொஞ்சம் மைண்டில் அவரை கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஒரு ஆளை வந்து சின்ன ஒரு தொகையிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன ஒரு காரியத்திலே புரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மனோஜ் வந்து நீங்கள் கொடுத்த 2 லட்ச ரூபாயே எங்கள் ஃபேமிலி ஏமாற்றிருப்பாங்க போல். அவங்க ஒழுங்காக ஆக்ட் பண்ணாமல் இருக்கும்போது அந்த முத்துங்கிற ஒரு ஆள் வந்து கேட்டார், என்னங்க உங்களுக்கு ஓசியில் தானங்க நடிச்சு கொடுக்குறோம், நீங்கள் ஏங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. சும்மையாக நீங்கள் நடிக்கிறீங்க. சந்தோஷ் சார் வந்து ஒரு ஜோடிக்கு வந்து 50,000 கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஆளுக்கு 25,000, மணிக்கு 2 லட்ச ரூபாயை மனோஜிட்ட கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்க நடிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மனோஜ் வந்து சாதாரண அந்த 2 லட்ச ரூபாயே அந்த குடும்பத்தையே ஏமாத்தார் சார். உங்களை ஏமாத்துறதுக்கோ வேறு யாரையும் ஏமாத்துறதுக்கோ அவருக்கு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப நாளாக விளம்பரம் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க, எனக்கு வருமானத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் என்னை பொறுத்த மட்டும் ஒரு முதலாளி, என் முதலாளி நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், யோசிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே அவரு ரொம்பவே யோசிக்கிறாரு. 2 லட்ச ரூபாய்க்கு அந்த மனோஜ் இப்படி ஏமாத்துறான்னா இது சரி வராத அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. சரி தம்பி, நீங்கள் சொல்லுறது எனக்கு ரொம்ப நல்லா தான் படுது, நான் யோசிக்கிறேன், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி விளம்பரம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறாரு. பார்க்கும்போது விளம்பரம்லாம் வந்து நல்லா போயிருக்கு. அதுவும் குறிப்பாக முத்து மீனா நடித்தது ரொம்பவே அவருக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சோன்னே இந்த ஜோடி நல்லா இருக்குல்ல அப்படின்னு, நல்லா இருக்குது சார், அவங்க வந்து லோ பட்ஜெட்டில் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி இவங்களுக்கு ஹையாக காட்டினா எப்படி வரும் அப்படிங்கிறாங்க. அது தெரில சார், அதை வந்து நம்ம அவங்க ட்ரெஸ் அவங்க அமைப்பை வச்சு தான் சொல்ல முடியும், அது போக அவங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இதே ரோலில் வந்துட்டு இவங்கள வச்சு இதை பண்ணுங்கள், அந்த மனோஜை தூக்கிடுங்க. ஏன்னா மனோஜுக்கு நான் டீலர்ஷிப் கொடுக்கலங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். அதை இப்போதைக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம். முத்துக்கும் மீனாவுக்கும் நீங்கள் அக்ரிமெண்ட்டை போட்டு இந்த 3 கேரக்டருமே
ரவி ஸ்ருதி இருக்காங்கள அதையுமே தூக்கிடுங்க. அதையும் முத்து தான் கொண்டு வரணும். நடுத்தரமும் முத்து தான் காமிக்கணும், கீழ்நிலையும் முத்து தான் காமிக்கணும், மேல்நிலையும் முத்து தான் காமிக்கணும். இந்த 3க்குமே ஒரே ஜோடியை காமிச்சு ஒவ்வொரு ஆங்கிலாக கொண்டு போவோம். இந்த இதில் இறங்கினா இவங்க இப்படி இருந்தவங்க இங்கே வாங்கினாங்க, ராசியில் இப்படி நடுநிலைக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நடுநிலையாக இருக்கும்போது இந்த கடையில் ஒரு பொருள் வாங்கினாங்க, ஹை ஆகிட்டாங்க அப்படின்னு காமிச்சு அப்படி கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சார் சூப்பர் யோசனை சார், பண்ணிடலாம் சார் அப்படிங்கிறாங்க. சரிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் பேசுங்க, ஒரு நாள் ஷூட்டுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு 1,00,000 தரோம், ஆளுக்கு 50,000 தரோன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் அது நம்மளுக்கு கட்டாதில்ல சார் அப்படிங்கிறாங்க. ஏன் கட்டாது? பெரிய பெரிய மாடல் நம்ம கூப்பிட்டோம்னா நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். இவங்களுக்கு கம்மியாக தானே கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் ஷூட்டிங்க்கு வந்து 50,000 ஒரு ஆளுக்குன்னு சொல்லுங்கள், 1,00,000 ஜோடிக்கு சரியா? ஒரு நாள் நடிக்கணும்னு சொல்லுங்கள், 50 நாள் ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், ஒரு 50,00,000 உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா? 50,00,000 கிடைக்குன்னு சொல்லுங்கள். அவங்க ஓகேம்பாங்க. ஓகேன்னாங்க, நீங்கள் வந்து அவங்கள பார்த்து பேசிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார், பார்த்து பேசுனா 2 நாள் ஆயிருமா சார் அப்படிங்கிறாங்க. ஃபோனில் பேசுகிறது 2 நாள் ஆகாதில்ல, முதல்ல ஃபோனில் பேசுங்க. அவங்க நம்பர் என்கிட்ட இல்லை சார் அப்படிங்கிறாங்க. அவங்க நம்பர் தானே, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டர் மனோஜ் நான் சந்தோஷ் பேசுகிறேன் அப்படிங்க. சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. விளம்பரத்தை பார்த்தா நல்லா இருக்குது, அந்த முத்து தம்பி நம்பர் கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. சார் அவன் நம்பர் எதுக்கு சார்? முத்து நம்பர் கொடுங்க அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் மனோஜ் வந்து ரொம்ப கடுப்பாகி முத்து நம்பரை கொடுக்குறாங்க. முத்து பின்னட்டா இவர் பேசுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் இந்த நம்பர் அனுப்பியிருக்கோங்க சார் அப்படிங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நேராக முத்துக்கு சந்தோஷ் சார் கால் பண்ணுறாரு. ஹலோ முத்து நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. சார் யாருன்னு எனக்கு தெரியலையேங்க சார் அப்படிங்கிறாங்க. நானா சந்தோஷ் சார் பேசுகிறேன் பாம்பேலேருந்து அப்படிங்க. சார் அப்படிங்கிறாங்க. முத்து நல்லா இருக்கீங்களா? நீங்களும் நானும் ஒரே ரசிகர். என் தலைவன் உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களை எனக்கு பிடிக்கும்ல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க முத்து, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து லோ கிளாஸாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், என் கிளாஸ் லோ கிளாஸ் தானே சார் அப்படிங்கிறாங்க. உங்களையுமே வந்து நடுத்தர மக்களாகவும் ஹை கிளாஸாகவும் 3 கேரக்டராகவும் நான் பண்ணதுக்கு டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சார் அந்த ஒரு நாளே என்னால் முடியல சார் அப்படிங்கிறாங்க. முத்து எல்லாத்துக்குமே தொழில் தான். என்ன இப்போ கார் ஓட்டுறீங்க, உங்களுக்கு பணம் வருது அப்படின்னு சொன்னால் ஓட்ட போவீங்களா? உங்களுக்கு தினம் 50,000 ரூபா, உங்கள் ஜோடியாக வரும்போது 1,00,000 ஒரு நாளைக்கு, 50 நாள் ஷூட்டிங் இருக்குது. அப்போ 50,00,000 ஆச்சு. 50,00,000 வந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் மனோஜ் சொன்ன மாதிரி நிறைய கார் வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னு என்கிட்ட பில்டப்பாக சொன்னார். அந்த காருங்கிறதுக்கு அந்த காசு ஆகும்ல அப்படிங்கிற. சார் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே ஆகும்னு நினைக்கிறேன் நான். 50 கார் வாங்க முடியாட்டிலும் அது ஒரு தொகை தான். அது கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 கார் 5,00,000 மேனிக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என்ன செய்யுங்க, நடித்து கொடுங்க, நல்ல மாதிரி பண்ணி கொடுங்க, நல்லா இருக்குது. ஏன்னா நான் லோ கிளாஸில் உங்களை பார்த்துட்டேன், ஹை கிளாஸ்லையும் பார்க்க போகிறேன், நடுத்தரத்துலையும் பார்க்க போகிறாங்க, ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கேன். என்னோடய டேரக்டர் உங்கள் நம்பருக்கு கால் பண்ணி பேசுவாங்க இப்போ ஒரு 10 நிமிஷத்தில், நீங்கள் கொஞ்சம் பேசிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் டேரக்டர்கிட்ட நம்பரை கொடுக்குறாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, நான் பேசினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட பேசினேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. ஹலோ முத்து, நான் டைரக்டர் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. சார் தான் நம்பர் கொடுத்தாங்க, நீங்கள் நம்ம விளம்பரத்துக்கு பண்ண போகிறீங்க, ஒரு நாளைக்கு உங்கள் ஜோடிக்கு 1,00,000 சார் கொடுக்க சொல்லிட்டாங்க, நீங்கள் நடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் நடிச்சிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஷூட்டிங் வேற எங்கேயும் இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கே சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க, அதுக்குள்ளே செட்டிங்லாம் நாங்களே போட்டுருவோம், நீங்கள் உங்களுக்கு ஒரு செலவும் இல்லை, அது வேறு மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிடுவோம், அது ஒரு ஃபர்னிச்சர் கடை மாதிரியே ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது முத்து வந்து அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, இப்போ சந்தோஷ் சார் கால் பண்ணார் அப்படிங்கிறாங்க. என்னப்பா உனக்கு கால் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா விளம்பரத்தை பார்த்தாங்களாம், எல்லோரும் நடிப்பும் நல்லாயிருக்கு, அதுபோக என்ன வந்து லோ கிளாஸில் எடுத்திருக்காங்களே, நடுத்தரமாகவும் ஹை கிளாஸாகவும் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதான் ஒன்றுமே புரியலப்பா. நான் 50 நாள் ஷூட்டிங் நடக்குங்கிறாங்க, 50 நாள் எங்கெங்கே நடக்குன்னு தெரியல, ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம வீட்டு மொட்டை மாடியில் தான் நாங்கள் செட் போட போகிறோம் அப்படிங்கிறாங்க. அது எந்தளவுக்கு சரியாக இருக்குன்னு தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. முத்து உண்மையிலே உங்கள் நடிப்பு நல்லா இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பார்க்க ரொம்ப பிடிச்சிருச்சு, அது போக உங்கள் ஜோடியை பொறுத்தவரை நல்லா அருமையாக இருக்குது, அதாவது இயல்பாகவே பொருந்திருக்கு என்ன. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு, நல்லாவே நடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்பா. இன்னொன்று சொல்கிறாங்கப்பா, தினம் உங்கள் ஜோடிக்கு 1,00,000 தாராங்கிறாங்க, 50 நாள் நீங்கள் நடிங்க, 50,00,000 வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, ஆனால் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷம் முத்து அப்படிங்கிறாங்க. உடனே சந்தோஷ் சார் வந்து மறுபடியும் கால் பண்ணுறாரு முத்துக்கு. முத்து அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் எனக்கு அனுப்புங்களேன் அப்படிங்கிறாங்க. சார் எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு 50,00,000 அனுப்பணும்ல அப்படிங்கிறாங்க. சார் இருக்கட்டும் சார், நான் நடித்து கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை முத்து, எனக்கு வந்து வேலை சூப்பராக நடக்கணும், அதுக்கு நான் முதல்லையே காசு கொடுத்தா எனக்கு நல்லா நடக்கணும்னு எனக்கு தோணும், என் மனநிலை அதுதான் சரியா, அதனால் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறேன் அப்படிங்கிறேன். சார் என் வீட்டம்மா நம்பரே அனுப்பிடுறேன், யார் நம்பராலும் அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க.
இந்த மீனா அக்கௌண்ட் நம்பரை அவங்களுடைய செல்லுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு முத்து இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு பணம் ஏறிடும், ஏறின பின்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணி மட்டும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே அனுப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் மேனேஜர்கிட்ட பேசுகிறாரு, இந்த நம்பருக்கு வந்துட்டு ஒரு 50 லட்ச ரூபா ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 50 லட்ச ரூபா ஏற்றி விடுறாங்க. ஏற்றி முடிச்சோன்னா முத்துக்கு கத்தக்குன்னு மெசேஜ் வருது. ஏன்னா மீனா பேங்க் அக்கௌண்ட்டில் செல் நம்பர் கொடுத்துருக்குறது முத்து செல்லில் தான் கொடுத்துருக்குறாங்க நம்பராக. அங்கே மெசேஜ் வந்தோடனே 50 லட்சம் ஏறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் முத்து சார் ஏறிட்டு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் முத்து, சூப்பராக பண்ணி கொடுங்க, நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ சார் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரில. அண்ணாமலைகிட்ட நேரில் வர்றப்பா அப்படிங்கிறாங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஃபோனையும் அவர் காலில் வச்சுட்டு ஆசீர்வாதங்கிறாரு. என்னடா ஃபோனை என் காலுக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கப்பா. 50 லட்ச ரூபா என் அக்கௌண்ட்டில் மீனா அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாருப்பா, சந்தோஷம் சார். என்னடா சொல்கிறேன் அப்படிங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு எல்லை கிடந்த சந்தோஷம். முத்து மீனாவும் நடிக்கிறதுக்கு 50 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாரு, அண்ணாமலை கால் பண்ணுறாரு. இங்கே முத்துக்கு ஒன்றும் ஓடலை, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காரு. ஏன்னா அவரோட உழைப்பில் இவ்வளோ பெரிய பணத்தை பார்த்ததில்லை. அப்படிங்கும்போது எல்லை கிடந்த சந்தோஷம். உடனே மீனா உடனே வீட்டுக்கு வாமா அப்படிங்கிறாங்க. மீனா என்னாச்சுன்னு தெரியல, அவசர அவசரமாக வராங்க அம்மா அப்படிங்கிறாங்க. ஏமா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. முத்து வந்து தன்னை மறந்து அப்படி நிற்காரு. என்னாச்சுங்க அப்படிங்கிறாங்க. மீனா என்னாச்சுங்க அப்படிங்கிறாங்க. மீனா உன் அக்கௌண்ட்டில் 50 லட்ச ரூபா கிடக்கு மீனா அப்படிங்கிறாங்க. என் அக்கௌண்ட்டில் 50 லட்ச ரூபா கிடக்கா? எங்கே விளையாடுவீங்க? 500 கிடக்கு, 1000 கிடக்குனாலே நம்ப மாட்டேன், நானே 0 பேலன்ஸில் தான் வச்சுருப்பேன், நீங்கள் என்னங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம விளம்பரத்தில் நடித்தது அந்த சந்தோஷ் சாருக்கு பிடிச்சிருச்சு நம்ம தெரில. அவர் வந்து நம்மளை வந்து லோவாக பார்த்துட்டு ஹையாகவும் பார்க்கணுமா, உயர்நிலை மக்களாகவும் பார்க்கணுமா, அதனால் வந்து அவர் நீங்கள் வந்து என் விளம்பரத்துக்கு ஆக்ட் பண்ணணும், தினம் உங்கள் ஜோடிக்கு 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு 50 நாள் சொல்லிட்டீங்க, 50 லட்ச ரூபாய் அவன் அக்கௌண்ட்டில் அனுப்பிட்டார் மீனா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த செல் எடுத்து பாரு அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணாமலைக்கு பயங்கர சிரிப்பு. இங்கே விஜயா அப்போ தான் பார்வதி கூட கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் வந்து நிற்காங்க. ஏங்க அந்த முத்து எதுக்கு வான்ட்டு கிடக்கான், இவன் வேறு ஒரு மாதிரி திணறிட்டு இருக்கா, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றாகலை விஜயா, வாழ்க்கை வரலாறே மாறுது அப்படிங்கிறாங்க. உடனே என்னதுங்க வாழ்க்கை வரலாறே மாறுது அப்படிங்கிறாங்க. நம்ம விளம்பரம் அடித்தோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது சந்தோஷ் சாருக்கு நல்லாவே பிடிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம தான் ஓனராக நடித்தோம், நான் நடித்ததுனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம், இது இயல்பு தானே. நான் வந்து நடனப்பள்ளி வச்சுருக்கேன், நான் நடனம்லாம் ஆடுவேன், நான் நவரசத்தை காட்டுவேன், என் நவரசத்தை காட்டினதுனால அது வந்து பிடிச்சிக்கிருச்சி அப்படிங்கிறாங்க. உன் நவரசத்தை காட்டினா சரி தான், ஆனால் விளம்பரம் அவர் மனோஜோட ஓனருக்கு பிடிக்கலையே, அந்த சந்தோஷ் சாருக்கு பிடிக்கலையே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஏன் நடிப்பு பிடிக்காம அவர் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்களாம் அப்படிங்கோ. இதுக்கு தான் அவங்க தீத்திக்கிட்டு இருக்காங்களா? அங்கே மனோஜும் ரோகிணி தான் ஹீரோயின் மாதிரி நடித்தாங்க. ஏன் ரவியுமே அப்படி தான். ஆனால் லோ கிளாஸாக நடித்தது இந்த முத்து மீனாவும் தானே. டேரக்டருக்கு தெரியும் யாருக்கு என்ன கேரக்டர் கொடுக்கணும்னு சொல்லி. அவங்கவுங்க முகத்தை பார்த்தோன்னா அவங்கவுங்க தலையெழுத்து என்னவோ அதுக்கேற்றால கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஜியா ரொம்ப ஆடாத, உலகம் தாங்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏன் வீடு எப்படி ஆனாலும் தாங்குங்க அப்படிங்கிறாங்க. முத்தையும் மீனாயும் இன்னும் ஒரு ஷூட்டிங் எடுக்கணும்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இவங்க ஜோடி பொறுத்ததுக்கு பார்த்துட்டு அவங்களுக்கே கடுப்பாக இருக்கும், இவங்களுக்கு இப்போல்லாம் வேற ஆளை போடலான்னு சொல்கிறாங்களோ அப்படிங்கிறாங்க. முதல்ல சொல்லுதை ஒழுங்காக காது கொடுத்து கேட்டுட்டு பேச விஜயா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவையும் உயர்நிலை மக்களாக அவர் வந்து எடுக்கணும், ஷூட்டிங் எடுக்கணும், வேறு மாதிரி காட்டணும், எல்லா கேரக்டரையுமே முத்து மீனாவை தான் காட்டணும் அப்படின்னு நினைக்காங்க. ஓனர்லேருந்து எல்லாமே ஒரே இதில் பண்ணணும்னு நினைக்காங்க. அதனால் முத்து மீனாவையும் ஒரு 50 நாள் ஷூட்டிங்க்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்க ஒழுங்காக நடிக்கலைன்னா 50 நாள் இல்லை 100 நாள் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. பார்வதி உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசி புரியவையே, மீனாவும் முத்துவும் 50 நாள் ஷூட்டிங்கு போகிறாங்க. 50 நாள் ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா மேனிக்கு 50 லட்ச ரூபா கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சிரிப்பு. ஏங்க 50,000 ஒரு ஆளுக்கு 50,000 அவர் கொடுப்பாராங்க, அதுவும் இவங்களுக்கு கடவுளே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கொஞ்சம் இரு மீனா கொஞ்சம் தண்ணி கொட்டுறோமா அப்படிங்கிறாங்க. உடனே தண்ணி கோரி கொண்டு கொடுக்காங்க. விஜயா அதை தண்ணி குடி அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் விக்கல் வரலைங்க அப்படிங்க. வரும் விக்கல் இப்போ உனக்கு வரும் அப்படிங்கிறாங்க. எங்கள் பாரு விஜயா, 50 நாள் நடிக்கிறதுக்கு 50 லட்ச ரூபா பணத்தை மீனா அக்கௌண்ட்டுக்கு சந்தோஷ் சார் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என்னது 50 லட்ச ரூபாயை மீனா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திணறி போய் நிற்காங்க. மீனா தண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. தண்ணியை குடிக்கிறாங்க. அதான் உனக்கு விற்கும்னு எனக்கு தெரியும், அதான் தண்ணி கொண்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்வதி, மீனா நடிப்பும் முத்து நடிப்பும் ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்கும் போல், அதனால் 50 நாள் ஷூட்டிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக நடிக்கணும்,
எனக்கு நிறைய கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் 50 நாள் ஷூட்டிங் நடித்து கொடுக்கணும், நம்ம வீட்டு மாடியிலே செட் போட்டுருந்தேன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் அதுக்குள்ள வேலைகளை 2 நாளில் ஆரம்பிப்பாங்க. அதை தான் விஜயாட்ட சொல்கிறதுக்கு நான் இது பண்ணும்போது அவளாகவே என்னெல்லாமோ பேசிக்கிறான். சரிதானா? கண்டிப்பாக இந்த முத்து மீனாவும் நல்லா வரணும் அப்படிங்கிறது என்ன எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக நல்லா வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியும்ண்ணே, முத்து மீனா ஜோடி பொருத்தம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது போக வந்து அவங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக கடவுள் அவங்கள நல்லா தானே வைப்பாங்க அப்படிங்கிறாங்க பார்வதி. இதை கேட்ட விஜயாவுக்கு மேலும் எரிச்சலாகுது. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.